நம் முன்னோர்கள் இயற்கையோடு இயைந்த வாழ்க்கை வாழ்ந்தவர்கள். அவங்களுடைய கொள்கைகள் அனைத்துமே இயற்கையை அடிப்படையாகவே கொண்டிருந்தன. நிலத்தை 4ஆக பிரித்தார்கள். எதன் அடிப்படையில்? அவற்றின் பூகோள அமைப்பின் அடிப்படையில் அவர் 4ஆக பிரித்தார்கள். இவற்றில் ஒன்று திரிந்து போனால் அது பாலையாகும் என்று 5 வகை நிலம் என்று சொன்னார்கள். அந்த 5 வகை நிலத்திற்கும் உரிய பொருள்களையும் சொன்னார்கள். தெய்வம், உணவு என்று அந்தந்த பகுதிக்கு உண்டான பொருள்களை எல்லாம் சொல்லும் பொழுது மலர்களையும் சொன்னார்கள். அங்கு என்ன மலர்கள் பூக்கும் என்று குறிஞ்சி என்று எடுத்து குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் என்று 4ஆக பிரித்தார்கள். பாலை என்பது அதை திரிந்தால் பாலை ஆயினது. குறிஞ்சி என்றால் என்ன? மலையும் மலை சார்ந்த இடமும். அங்கே என்ன வகை பூக்கள் இருக்கும்? குறிஞ்சிப்பூ, வேங்கை, காந்தல், இந்த மலர்கள் இருக்கும். சரி, மருதம் என்றால் அது வயலும் வயல் சார்ந்த இடமும். வயலும் வயல் சார்ந்த இடம் என்றால் அங்கு நீர்வளம் மிகுந்திருக்கும். நீர்வளம் மிகுந்த இடத்துல என்ன பூக்கும்? தாமரை, கோலை போன்ற மலர்கள் அங்கு மலரும். இவ்வாறு அவர்கள் மிக அழகாக அந்தந்த இடத்திற்குறித்தான மலர்களை சொன்னார்கள். ஆக புற இலக்கியங்கள், நூல்கள் அனைத்துமே ஏராளமான இயற்கை வர்ணனையை கொண்டவர்களாக இருக்கின்றன. இயற்கை வர்ணனை என்று சொல்லும்பொழுது அங்கு மலர்கள் பேரிடம் பெறுகின்றன என்பது சொல்லாமலே புரியும். கபிலர் தம்முடைய குறிஞ்சி பாட்டிலே 99 மலர்களின் பெயர்களை சொல்லுகின்றார். பிரமிப்பாக இருக்கின்றது. அகம்புறம் இரண்டிலுமே நாம் சொன்னோம் அல்லவா, அவர்கள் மலர்களை ஏராளமாக பயன்படுத்தி இருக்கிறார்கள். மலர்கள் பேரிடம் பெறின என்று. அவர்கள் போருக்கு செல்லும் பொழுது கூட, அந்த போருக்கு செல்லும் பொழுது அவர்கள் ஒரு நீதியை கடைபிடித்தார்கள். எப்படி படிப்படியாக அந்த போரை நிகழ்த்துகிறார்கள் என்பது ரொம்ப ஆச்சரியமாகின்றது. அதிலே அவர்கள் ஒவ்வொரு படிக்கும் ஒவ்வொரு மலர் மாலைகளை பயன்படுத்துகிறார்கள். முதலிலே ஆணில்களை கவர்ந்து கொள்கிறார்கள் வெற்றி. ஆணிலை மீட்டு கொண்டு வருகிறார்கள் கரந்தை. அதுக்கு அடுத்ததாக என்ன போகும்? அவர்கள் ஆணிலே வந்தாச்சு, படையெடுத்து செல்ல வேண்டும் அல்லவா? படையெடுத்து செல்லும் போது வஞ்சி, போர் புரிய செல்லும் பொழுது தும்பை மலர். பிறகு அங்கு போர் புரிந்து போகிறார்கள். அங்கு போர் புரிய செல்கிறார்கள், மதிலே தாக்குகிறார்கள். அப்பொழுது அவர்கள் நொச்சி. வெற்றி என்றால் வாகை சூடினான் என்று சொல்கிறோம். வாகை மலர் மாலையை சூடிக் கொள்கிறார்கள். வெற்றி என்பது கூட வெற்றி வாகை சூடினார், வாகை சூடினார் என்று சொல்லுகின்றோம். அதாவது அவர்கள் அந்த வெற்றியை குறிப்பதற்கு வெற்றி பெற்றவர்கள் வாகை மலர் மாலைகளை சூட்டிக் கொண்டார்கள். சேர சோழ பாண்டியர்கள் என்று நம்முடைய மன்னர்கள். இவர்கள் குறித்தான மலர் மாலைகள் என்னென்ன? சேர மன்னர்களுக்கு உண்டானது பனம்பூ மாலை, சோழ மன்னர்களுக்கு ஆத்தி மாலை, பாண்டிய மன்னர்களுக்கு வேப்பம்பூ மாலை. இவ்வாறு அந்தந்த மன்னர்களுக்கு உண்டான மாலைகளும் சொல்லப்படுகின்றன. இவ்வாறு இவர்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு அங்கத்தையும் மலர்களோடு இணைத்தே பார்த்தார்கள். இதோடு கூட இன்னொரு செய்தியும் சொல்ல வேண்டும். என்னவென்றால், நம்ம என்ன சொல்லுகின்றோம்? பூ என்றால் என்ன? மொட்டு என்போம், பூ என்போம், அவ்வளவுதான் சொல்லுவோம். ஆனால் அது அரும்புவதிலிருந்து அது வாடி கீழே விழுவது வரை எத்தனை நிலைகளை கடந்து வருகிறது என்பதற்கு ஒவ்வொன்றுக்கும் பெயர் வைத்திருக்கிறார்கள். அதுதான் ஆச்சரியமாக இருக்கின்றது. நமக்கு அத்தனை படிநிலைகள் நம்மால் பார்த்து அவற்றை புரிந்து கொள்ள தெரியவில்லை. அவ்வளவு பொறுமை நமக்கு இல்லை போல் இருக்கிறது. நம்ம சாதாரணமாக சொல்லுவோம், மொட்டும்போம், பூவும் சொல்லுவோம், அவ்வளவுதான். இவர்கள் அரும்பு, நமக்கு புரிந்தது மட்டும் எடுத்துக்கொள்ளும். 5, 7, 12 நிலைகள் உண்டு. அரும்பு, மொட்டு. இதற்கு பிறகு போது என்ற ஒரு நிலை. மலர்வதற்கு முன்னாலே அது லேசாக விரிந்து கொள்ளும். அது போது. மலர், அலர், பூத்து விட்டது. இப்பொழுது அவை அந்த காம்பிலிருந்து கீழே விழுந்து விடும் அல்லவா? அது வி. அப்புறம் அது கீழே வாடி போய் கிடக்கும் அல்லவா? செம்மல். இப்படி எல்லாவற்றுக்கும் பெயர் சொல்லியிருக்கிறார்கள்.